என்ன பண்ண? ஏதாச்சு பில்டிங் இடிச்சா? சரி சரி, கவனமா நான் வந்து கட்டித்தாரேன். சரி கட்டித்தாரேன் 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 கட்டித்தாரேன். அடுத்த கரண்ட் தெரியுதா? தமிழர்கள் எப்படி இருக்காங்கன்னு, எப்படி வார்த்தை விட்டுருக்காங்க பாத்தியா? இந்த மயக்க நிலையிலேயே நம்மளை வைத்திருப்பதால் தான் இந்த மஞ்ச குளிச்சுட்டு ஆண்டுகிட்டே திர்றான். வா, மேட்ரு சீரியஸா இருக்கு, நீ இதுக்கெல்லாம் போகாத. இப்ப என்ன கதைன்னா, நம்ம மீனவர்களை இந்த பாடுபடுத்துற. இப்ப கச்சத்தீவை பிடிக்கிற நான் என் மீனவனை காப்பாத்த அழுது முடிஞ்சு போச்சு. வேற நான் 19 வயசுல என் தங்கச்சி ஒருத்தி தாலி எடுத்துட்டாங்க ராமேஸ்வரத்துல. அப்ப கட்சி ஆரம்பிச்ச புதுசு நான் ஜெயிலுக்கு இதுக்குமா போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல இறந்து போயிட்டாங்கன்னு இந்த மீனை வீட்டுக்கு போனேன். எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அவ அங்க மூலையில் வந்து அழுதுகிட்டு இருந்தவ, அவ அத்தனை பேர் இருக்காங்களா ஆம்பளை, என்னை வந்து சட்டையை பிடிச்சிக்கிட்டுங்க இப்படி இழுத்துக்கிட்டுங்க பலார்னு அலையிறாங்க. அரைஞ்சு என்ன கேட்கிறான், உன் தங்கச்சி தாலி எடுத்துட்டு இருக்கிறத பார்க்க வந்தியான்னு கேட்கிறான். நான் எத்தனை வருஷம் சின்ன மறக்காம இருக்கேன் பாருங்க. எப்படி மறப்பேன்? அப்ப எவ்வளவு வன்மை எனக்கு இருக்கேன். நான் முதலமைச்சர் ஆகுறது என் ஆத்தாக்கு பத்தா பெரியம்மா சின்னம்மா என் தங்கச்சி தாலி எடுத்துட்டு இருக்கிறதாடா, அதுக்காக வந்துருவேன் நினைக்கிறேன். இங்க ஒரு தாலி அறுக்க வச்சவன் தலை இல்லாம செய்யறதுண்டா பிரபாகரம் மகன் இந்த நிலத்துக்கு வர்றேன். அதிகாரத்துக்கு வரணும் சும்மா அப்படியே ஆள் கொஞ்சம் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி வாங்கி கொடுத்தா அப்படியே பங்களா கட்டி வாழ வைக்கிறதுக்கு இல்ல ராஜா. அதுக்கு வந்தவன் நினைச்சிடாது நீ. நான் நெய்தல் படம் அமைப்பேன். இவர் நெய்தல் படம் எப்படி அமைப்ப? போலீஸை நீ எப்படி ஆள் எடுக்கிற அப்படிதான் நான் எடுப்பேன். தம்பி, போலீஸ் இருக்கு நாட்டை பாதுகாக்க, நீ நம்புற, அப்புறம் எதுக்கு வீட்டில் ஒரு வாயில் காவலன் செக்யூரிட்டி போடுற, எதுக்கு வாட்ச்மேன் போடுற? அப்படிதான் நீ கோஸ்ட் கார்டு போட்ட, அது வேஸ்ட் கார்டு ஆயிடுச்சு, அதனால போடுறான்டா நான் நெய்தல் படை நான் கட்டுறேன். ஆக சிறந்த பயிற்சி. தம்பி அண்ணாமலைகிட்ட கூட சொன்ன, தம்பி நீ எடுத்திருக்கிறது வெறும் போலீஸ் ட்ரைனிங், நான் எடுத்துக்கிறது போராளி ட்ரைனிங், ரெண்டுக்கு வா மோதி பார்ப்போம் வா. நீ ரொம்ப சாதாரண என் முன்னாடி ஒன்னு, உனக்கு பிரதமர் ஓட்டு கட்டு வருவாரு, ஹோம் மினிஸ்டர் வருவாரு, பினான்ஸ் மினிஸ்டர் வருவாரு, எனக்கு எல்லாமே நான் தான். அப்ப நான் தானடா கத்து. என்னது நீ சும்மா ஏதோ ஒரு ஆட்டம் காட்டிக்கிட்டு அல்லாடிக்கிட்டு. சரி, ஆனால் இப்ப ஒரு நாடகம் நடக்குது இந்த நாட்டில். அறிவார்ந்த தமிழ்ச்சக தம்பி தங்கைகள் எந்திரிச்சுக்க. இந்த ஒரு நிலந்தா உனக்கு இருக்கு, நல்லா கவனிச்சுக்க. உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். இந்த தத்துவத்தை நல்லா உள்வாங்கிக்க. இருக்க இடம் இல்லைன்னா நீ அனைத்துலகம் பேசி அரசியல் பேசுறது அருகதை இல்லை உனக்கு. இங்க நின்றுகிட்டு ரஷ்ய ஏகாதிபத்தியமே அமெரிக்க ஏகாதிபத்தியம் உன்னை கேட்கிறேன் அப்படி எங்கிட்டு கேட்கிற? தள்ளிப்படா, இடமே ஓ இடம் இல்லை. நீ ஆக்கிரமிக்கப்பட்டு உன் அன்னை நிலம் அடித்து விரட்டப்பட போகிறாய். அங்கே ஆயுதத்தை வைத்து அடித்து விரட்டினான், இங்கே ஆக்கிரமித்து விரட்ட போகிறான். எழுதி வச்சுக்க, தாள் ஏறாது, சும்மா இல்ல எழுதி வச்சுக்க. 5 வருஷம் கழிச்சு நடக்கல, அடி வாங்கும் போது என் ஞாபகம் வரும், அண்ணே ஓடியான அண்ணே ஓடியான அண்ணே அப்படி வரும்ல. திருப்பூர்ல அடிச்சான் தெரியுமில்ல, அந்த அடி வாங்கி ஓடுறதுக்கு கீழே பதிவு என்ன தெரியுமில்ல, என் குரல் தான். எப்படி? நான் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது, ஆனால் பாதிக்கும் போது புரியும் என்று சொன்னேன். அதை போட்டிருக்கான். இப்ப பாதிக்குது புரியுதுன்னு. அதனாலதான் இத்தனை பேர் என்னை சுத்தி திரண்டு நிக்கிறான். ஏன்னா அண்ணன் முதுகுல, நம்ம முதுகுல அடி வாங்கும் போது அண்ணன் குளிஞ்சு தாங்கிருச்சு. இப்படி எத்தனை பேர் முதுகுல அண்ணன் அடி வாங்க தாங்க முடியும்? எல்லாரும் சேர்ந்து தடுப்போம்னு இப்ப கிளம்பிட்டான். அதான் இந்த 32 லட்சம் பேர் மான தமிழ் மக்கள் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு ஓட்டு போட்டு 3வது பெரிய அரசியல் கட்சியான நம்பர் அவன் வந்தான். இந்த 32 62 ஆக்க முடியும், 62 1 கோடியை 22 ஆக்க முடியும். ஏன்னா நான் குட்டையில வள வீசல, குளத்துல வள வீசல, பெருங்கடல்ல வீசுறேன். தமிழ் பேரினம் என்கிற பெருங்கடலில் முடிந்த வர வீசுறேன், விண்ணை நோக்கி வீசுறேன். என்னை வீழ்த்துவது என்பது சரித்திர கொம்பு. என்னை கொன்று ஒழித்தாலே ஒழிய நான் வென்று முடிப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நீ 1000 கோடியை கொட்டு, 5000 கோடியை கொட்டு, வாங்கிக்கிட்டு எனக்கு தான் போடுவான் ஓட்டு.
அப்படியே என் தம்பி சரவணன் பாடின பாட்டு மாதிரியே இருக்குன்னு நினைச்சு அவனா இட்டு கட்டி பாடிடுவான், அருமையா பாடிடுவான். ராத்திரி 12 மணிக்கு அண்ணன் இந்த பாட்டு அனுப்பியிருக்கேன் கேட்டு சொல்லுங்க அப்படிவா. எங்கள்லையும் வெறி கொண்ட மிருகங்களை நாங்களும் மாறி சாமம்பரா தூங்காம கட்டும் பாய்ச்சல் இருக்கும். குறுக்க எவனும் வந்துடாத கொதறி விட்டு போயிடுவோம். ஆமா, சும்மா உனக்கு ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை பாடிய பாடலை திரும்ப திரும்ப உனக்கு பதிவு செய்யணும் பாரு. என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். உங்களை பெற்ற தாயோ உங்களை 10 மாதம்தான் சுமந்தாள். ஆனால் இந்த பூமி தாயோ உங்கள் அன்னை நிலமோ உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் உங்களை சுமக்கிறாள். நீங்கள் பிறந்த உடனே அன்னையின் மடியில் இருந்த அடுத்த அடி எடுத்து வைத்தது அவள் மடியில் தானே. நீங்கள் இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவது அவள் நெஞ்சில் தானே. ஆகையினாலே என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். ஏன்? நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள். ஆதலினாலே என்னரும் மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலிங்கள் முடிகிறான். இதை என்னரும் தம்பி தங்கைகள் ஆழ்ந்து கவனிச்சுக்கணும். எதுக்கு இவ்வளவு காத்துறேன்? இந்த ஒரு இடம் தாண்டா இருக்கு. தெற்காசியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவனடா நீ. இமயம் இந்தவார் வடதிசை கங்கையும் தென் திசை வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று பாடுது சிலப்பதிகாரம். எப்படி? பகிர்வெளி ஆற்றணும் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்குடர் கொல்ல வடதிசை கங்கையும் தென் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி. அதுவரை வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். வடவேங்கம்னா திருப்பதியை நினைச்சிருக்க. வேங்கன்னா இடம், வேங்கடம் என்றால் வெப்பம். தக்கான பீடபூமி வர பறவை வாழ்ந்தாங்குது. அதான் உண்மையான பொருள். அப்ப துணைக்கண்ட முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவன் காலடிகள் குறுகி நிற்கிற. அங்க ஒரு இடம் இருந்துச்சு, அடிச்சு விரட்டிட்டான். இந்த ஒரு நிலம் தான் இருக்கு, விரட்ட போறான். அப்ப என்ன செய்யணும்? விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி. எந்திரிச்சுக்கணும், எச்சரிச்சுக்கணும், கவனமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? புலியின் விழிகளை போல விழித்திருக்கணும், பாய்ச்சலுக்கு தயாரா இருக்கணும். அப்ப புலி பதுங்குவது பயந்து அல்ல, பாய்ச்சலுக்கு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கையில் புரிஞ்சுக்கணும். டே 7 அடி நீளம் தாண்ட 70 அடி பின்னோக்கி போறோம். அங்க இருந்துதான் வேகம் எடுத்து ஓடி வந்து தாண்டோம். தாண்ட போறது 7 அடி தான். ஆனால் பின்னோக்கி போனது 70 அடி. 70 அடி பின்னோக்கி போவதாலேயே நாம் பயந்து போகிறோம், தோற்று போகிறோம் என்பது அர்த்தம் அல்ல. 7 அடி முன்னோக்கி பாயுறதுக்குத்தான். நல்லா புரிஞ்சுக்க. நீ ஒருத்தன் வாழ்க்கையை வெறுத்துருச்சு, சாகலான்னு முடிவெடுத்துட்டான். என்ன செய்யறது தெரியல. அப்படி சாகலாம் போது அங்க ஒருத்தர் உட்காந்துருக்கான், தாடி முடியுமா, ஒரு பெரிய ஆளு, அப்படியே ஒரு சித்தர், ஒரு ஞானி, ஒரு யோகி, ஒரு எவனும் வச்சுக்கோ. என்ன தம்பி பிரச்சனை பண்ணு? எனக்கு வாழை பிடிக்கலையா, சாக ஒண்ணுமே இல்லையா, எதுவுமே சரியில்லையா, வாப்பான்னு கூட்டி போற. காட்டுக்குள்ள நடந்து ஒத்தடி பாதையில 2 பேரும் போறாங்க. போனோன்னு அழகான காடுகள், மூங்கில் காடுகள், பூந்தோட்டங்கள், அப்படி சோலையா இருக்கு. அங்க ஒரு குடிசை. அங்க போய் உட்கார்ந்து பார்த்தோன்னா அந்த அப்படி அவ்வளவு அழகா இருக்கு. பறவைகள், அது சிட்டு கிட்டு பூச்சிகள் வண்டுகள் எல்லாம் போய் அழகா பாட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது பார்க்கும்போது இந்த பூக்கள் அப்படி ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது. இந்த மூங்கில் அதுவும் ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ரெண்டையுமே, மூங்கிலையும் பூச்செடியுமே ஒன்னாதான் விதை போட்டு வளர்த்தேன். பூச்செடிகள் வேகமாக வளர்ந்து பூத்துட்டது, பார்க்க அழகா இருக்கு. இந்த மூங்கில் பாருங்க, முத நாள் தண்ணி ஊத்தினேன், 2 நாள் தண்ணி ஊத்தினேன், 3 நாள் தண்ணி ஊத்தினேன், 4 நாள் தண்ணி ஊத்தினேன், 1 வாரம் தண்ணி ஊத்தினேன், 2 வாரம் தண்ணி ஊத்தினேன், 6 வாரங்களுக்கு மேலாக தண்ணி ஊத்தினேன், முளைக்கவே இல்லை. கடைசியா 60வது நாள்ல லேசா ஒரு மஞ்சள் குறுத்து விட்டு சூரிய ஒளியை பார்க்க ஒருத்த வழியில வந்தாங்க. இவங்க எல்லாம் படபட 6 அடிக்கு மேலே விண்ணை, 60 அடி 70 அடிக்கு மேலே விண்ணை உரசுகிற உயரத்திற்கு வேகமாக வளர்ந்து விட்டார்கள். அப்ப அந்த சொல்றான், பூ படக்குன்னு முளைச்சிருச்சு, வளர்ந்துருச்சு, ஆனா மூங்கில் அப்படி முளைக்கல. ஏன் இவ்வளவு தாமதம் முளைக்குது? அது தன்னுடைய வேரை உறுதிப்படுத்தி நீண்ட தூரம் வளர்வதற்கும், நீண்ட காலம் வாழ்வதற்கும், நீண்ட உயரம் வளர்வதற்கும், நீண்ட தூரம் வாழ்வதற்கும்
உறுதியான கட்டமைப்பை பூமிக்குள்ளேயே செய்து கொண்டிருந்ததுங்கிறான். அதுக்கு நிறைய நாட்களை எடுத்து குறிச்சிருக்கிறான். அந்த மாதிரி நிறைய நாட்களை எடுத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விண்ணை உரசுகிற மூங்கில்களாக வளர்கிற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி.